யெகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலும் கூட உங்களுக்காக பேசும்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்ன செய்ய போறோம்னா, நம்ம இப்ப தியானிக்க போறோம். கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல இருந்து ஒரு வேத வசனத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தைல ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாருன்னு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க இந்த வார்த்தையை பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்னா அதிகரிக்கப்படணும். நமக்குள்ள விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம காரியங்கள்ல விசுவாசம் அதிகமா இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவளை நோக்கி பாருங்க, நானே எப்படி இருக்கிறேன், உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன், ஜீவனுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ என்னை விசுவாசிக்கிறவன், ஹல்லேலூயா, பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எல்லாமா அவர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு மரித்தவனே கர்த்தருடைய விசுவாசத்துல பிழைப்பான் என்று சொன்னா, உயிரோடு இருக்கிற நம்ம காரியத்துல எந்தெந்த காரியத்துல நம்ம கேட்கிறோமோ கர்த்தர் அதுல என்ன செய்வார்னா அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுகிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எந்த காரியத்துல நீங்க எதிர்பார்த்தாலும் ஒரு விசுவாசத்தோடு தான் என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்காம நீங்க எதை கேட்டாலும் அது நடக்காது. விசுவாசத்துலதான் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 4 நாள் மரித்து 4 நாள் ஆகி நாறி போன லாசருவை கர்த்தர் எப்படி உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னா, அவருடைய மகிமையை விளங்க பண்ணும்படியாக இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை வெளியரங்கமாகணுங்கிறதுக்காக, எல்லா ஜனங்களும் அறியணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த 4 நாள் பொறுத்து தான் என்ன செஞ்சார்னா அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது உண்மை தானே. அவன் மரிச்சிட்டான், அதனால அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் ஒருவேளை மரிக்கிறதுக்கு முந்தி நல்ல ஒரு விசுவாசத்துல இருந்திருப்பான். அவங்க குடும்பம் ஒரு விசுவாசத்தின் குடும்பம். அதனாலதான் என்ன ஆயிட்டுன்னா அந்த சகோதரன் மரிச்சு பிழைத்தான். ஹல்லேலூயா. அப்போ நல்ல ஒரு ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு மத்தேயு அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, 12 வருடமாக வைத்தியர்களால சற்றும் கூட குணம் ஆகாமல் அவள் அலைந்து திரிஞ்சிருப்பா. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளோ கண்ணீர் வெடிச்சிருப்பா, எவ்வளோ பாரப்பட்டிருப்பா பாருங்க, எவ்வளோ நிந்திக்கப்பட்டிருப்பா, எவ்வளோ பரியாசம் பண்ணப்பட்டிருப்பா. 12 வருடமா ஒரு ஸ்திரீ பாருங்க, எவ்வளோ வேதனையில உள்ள காரியங்கள் பாருங்க. வேதத்துல இருக்கிறத தான் சொல்றேன். அப்ப பாருங்க, அந்த ஸ்திரீயை பாருங்க, மருத்துவர்களால கைவிடப்பட்ட அந்த நிலைமையில ஆண்டவருடைய வஸ்திரத்தையாகில நான் தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லி என்ன செய்யறான்னா, ஆண்டவரை தேடி இந்த ஸ்திரீ போறா. ஆனா ஆண்டவர் தேடி இவளை சுகம் கொடுக்கல. இவ போய் தான் என்ன செய்யறான்னா, நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி போறா. அப்ப பாருங்க, இந்த ஸ்திரீக்கு என்ன இருக்குன்னா விசுவாசம். முதலாவது, நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாகில நான் என்ன செய்வேன், சுகம் அடைவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை வச்சுதான் என்ன செய்யறான்னா ஆண்டவர் தேடி போறா.
போனது மாத்திரம் இல்ல, உடனே அவ கர்த்தருடைய வஸ்திரத்தை என்ன செய்ய அந்த கூட்டத்தின் நடுவுல அவர் தொட்ட உடனே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லம் என்ன செஞ்சிட்டுனா இந்த ஸ்திரீக்கு புறப்பட்டு போய் உடனே அவ சுகம் அடைந்தாள். அவ சரீரத்துல காணப்படுகிற ஊரல், அவளுடைய வேதனைகள், வலிகள்லாம் நீங்கி அவள் சுகம் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசித்தா எப்படி அற்புதம் நடக்குது பாருங்க. 12 வருடமா மருத்துவர்களால கைவிடப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டதுனால அவளுக்கு விடுதலை. காரணம் என்னன்னா விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசித்து அந்த சகோதரி எப்படி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைந்தார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசத்தை என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் இதுல விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்துல நன்மை வேணும்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு நன்மையை அற்புதத்தை கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. யாரை அவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. வெறுமையை அனுப்ப கர்த்தருக்கு பிடிக்காது. ஆசீர்வதிச்சுதான் அவருக்கு பிடிக்கும். ஆசீர்வதிச்சுதான் அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்போ வசனங்களை நம்ம நிறைய பார்க்குற காரியங்கள்ல பாருங்க, நிறைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தை குறித்து நிறைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும். ஆனா இதுல எனக்கு இது பிடிச்ச வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையை நான் ரொம்ப அடைச்சி பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்பனா எல்லா வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை கூட வீணா போகாது. இருந்தாலுமே நான் இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. பாருங்க, சகோதரன கர்த்தர் எப்படி உயிரோடு பாருங்க, எத்தனை நாட்கள் கழிச்சு ஆண்டவர் அந்த சகோதரனை விடுவித்தாருன்னா, உயிரோடு எழுப்பி இருக்கிறாருன்னா, அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த குடும்பம் எப்படி சந்தோஷப்பட்டிருக்கும், அந்த கிராமம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும், எத்தனை ஜனங்கள் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று சில காரியங்கள்ல தடைப்பட்டு இருக்குன்னா சோர்ந்து போவாதீங்க. அதின் காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும். சில காரியங்களை கர்த்தர் உடனே செய்வார், சில காரியங்கள் தாமதமாகும், சில காரியங்கள் பிசாசு போராட்டத்தினால் கூட என்ன செய்யணும், அந்த காரியம் நடக்காம தடைப்பட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் விசுவாசிச்சுட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். விசுவாசிச்சு ஜெபிக்க தான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த காரியத்துல தடைகளை உடைச்சி நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் விடுவித்த தேவனுக்கு உங்க காரியத்துல நன்மை செய்ய மாட்டாரா? உங்க காரியத்துல அதிசயத்தை செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஒரு உங்க எதிர்பார்ப்புகளை கர்த்தர் பார்க்க மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல இருக்கிற காரியத்துல கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலேயே, இந்த வாரத்திலேயே, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளேயே ஆண்டவரே, எப்படி ஆகிலும் இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு காரியத்துல பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், அப்பா அம்மா காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஆமேன் துதிக்கிற நண்பர்களுடைய காரியமா இருக்கலாம், இல்லை எங்க வீட்டு சூழ்நிலைகள் இப்படி இருக்குதுன்னு சொல்லுகிற காரியமா இருக்கலாம், இல்லை சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு ஏக்கங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு ஒரு தாக்கங்கள் உண்டு. இல்லைன்னா நம்ம சரீரத்துல இருக்கிற காரியங்கள் கூட, இந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உம்மை நோக்கி, ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார், பலன் தருவார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்க விசுவாசிக்கணும், இந்த காரியம் நடக்கும் ஆண்டவரேன்னு விசுவாசிக்கணும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், நம்பிக்கையா இருப்பான், உறுதியா இருப்பான், விசுவாசமா இருப்பான். நான் எல்லா அற்புதத்தை பெறுவேன், இதுல நான் நம்பிக்கையா இருப்பேன், ஆண்டவரை நான் விட மாட்டேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டான். ஒரு நம்பிக்கை விடாதபடி கர்த்தரை இறுக பிடித்து கொண்டு இருக்கிறவனா இருப்பான். ஹல்லேலூயா. உங்க எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரை வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலைகளை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. பலவீனத்துல இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு உறவினர்கள் மருத்துவமனையில கூட சூழ்நிலைகள் பாருங்க, ஒரு நோயில தாக்கப்பட்டிருக்கலாம், மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலையில கூட இருக்கலாம். சோர்ந்து போவாதீங்க, விசுவாசிங்க. கர்த்தர் சுகத்தை தருவார், கர்த்தர் விடுதலை தருவார், கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் சந்தோஷத்தை தருவார், கர்த்தர் சமாதானத்தை தருவார். அவர் பாருங்க ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் நம்ம கூடவே இருக்கும்போது நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா கலங்கக்கூடாது. ஆனா விசுவாசத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்கன்னா
விட்டுறாதீங்க. தைரியமா பேஸ் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோட என்ன செய்யுங்க, கர்த்தருடைய சமூகத்துல உங்க விசுவாசத்தை, உங்க அற்புதத்தை என்ன செய்யுங்க, எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் கட்டாயம் நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் கூட உங்க காரியங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். இருக்கிற இடத்துல நீங்க இருந்து ஜெபிக்கலாம், முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம், எழுந்து நின்று ஜெபிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பலனை குறிச்சது. தலை குனிஞ்சு கண்களை மூடி கர்த்தரிடத்துல ஒரு நிமிடம் ஆமே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமீன், துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட என் ஆவியானவரே, ஆமீன், கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமீன், துதிக்கிறப்பா உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரப்பா விளங்க பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல எந்தெந்த பிள்ளைகள் ஆமீன் துதிக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரப்பா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த நேரத்துல தலை குனிந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே என் பிள்ளை காரியத்துல, என்னுடைய மகள் காரியத்துல, என்னுடைய மகன் காரியத்துல ஆமீன் துதிக்கிறேன், எங்க அப்பா அம்மா காரியத்துல ஆமீன் துதிக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆமீன் தெரிந்தவர்களுக்காக கூட ஜெபிக்கலாம். மருத்துவமனையில இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் ஆமீன் துதிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் நீர் ஆண்டவரப்பா இந்த நேரத்துல கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க கண்கள் இந்த பிள்ளைகள் மீது ஆண்டவரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆமீன் துதிக்கிற என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆமீன் துதிக்கிற கடுகளவு விசுவாசத்தையாவது கொடுத்து ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், நீங்க நன்மை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க விடுதலை கொடுத்துருங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஆவியானவரே, கேட்ட அந்த வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே துதிக்கிறப்பா, விசுவாசத்தின் வார்த்தையின்படியே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லும் போது ஆண்டவரே கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நீர் ஆண்டவரே விசுவாசத்தினாலே அந்த எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், அந்த எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். முதலாவது விசுவாசத்துல அந்த பிள்ளைகள் கட்டப்படுகிறவர்களா இருக்கட்டும் ஏசப்பா. எந்த காரியமா இருந்தாலும் என் தேவனீர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துங்கப்பா. உங்க மேன்மை மாத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஏசப்பா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறேன், நன்மையான செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த வேலையும் கேட்ட அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நன்மை செய்வார். God bless you.